சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. வேணுங்கிறவங்க இயேசுவே என்னை நிரப்பும் ஐயா, என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா. ஓ ரகதலகர ஷதனகதனி ஹந்தர ஹதுரபலரகரவா. ஓ என்னுடைய தகப்பனா அபிஷேகத்தை பெற்றவர், என்னுடைய தாத்தா நல்ல தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர். நான் கண் கூட பார்த்தேன். ஒரு நாள் செபத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கர்த்தருடைய பாஷை அவர்கள் பேசுவார்கள் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. இரண்டு பேருமே கர்த்தருடைய பாஷையை பேச 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 அவர்களுடைய உடம்பெல்லாம் இதோ பலனடைந்ததை நான் பார்த்தேன். அவங்க குரல் பலனடைந்ததை நான் பார்த்தேன். இதோ அது அந்நிய பாஷைன்னு சொல்ல மாட்டேன், இது கர்த்தர் தந்திருக்கிற பாஷை என்று சொல்லி. என்னைக்கு என் தாத்தா பேசினதை நான் பார்த்தேனோ, என்னைக்கு என்னுடைய அப்பா பேசியதை நான் பார்த்தேனோ, அடுத்த நொடியை நான் விரும்ப ஆரம்பித்தேன். ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. என்னால பேச முடியாதா? என்னுடைய தாத்தா இந்த அபிஷேகத்தோடு பேசுகிறாரே, என்னுடைய தகப்பனார் இப்படி பேசுகிறாரே, பொல்லாத பிசாசு அதட்டுகிறார்களே, இரண்டு பேருமே பிசாசு பயப்படுகிறது. ஆண்டவரே எனக்கு இந்த பாஷை வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டு 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 தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு நாள் தேவன் எனக்கு இந்த அபிஷேகத்தை ஊற்றினார். என்னுடைய நாவை என்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை. நான் பயந்தேன், ஒருவேளை நானா பேசுறேன்னு சொல்லி பயந்தேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினதை நான் உணர்ந்தேன். என்னால் அடக்க முடியல. பேச ஆரம்பித்து இன்னைக்கு தேவ சமூகத்துல பற்பல பாஷைகளை பேச 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 பக்தி வைராகியத்தை உடையவனாய் நான் மாறி போனேன். அதே போல பொல்லாத பிசாசினிடத்துல கைகளை உயர்த்தி இந்த பாஷையை பேசும்போது அது அலறி கொண்டு வெளியேறுவதை பார்த்தேன். இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வேணுமா? முதலாவது தேவனிடத்தில் பேசுங்கள். இரண்டாவது பிசாசிடத்தில் பயன்படுத்தும் போது அது கர்த்தருடைய கூர்மையான பட்டயமாய் மாறும் போது அந்த பிசாசு உங்க வீட்டை, உங்க தெருவை, உங்களுடைய உடைமைகளை, உங்க காரியங்களை, உங்க பிள்ளைகளை விட்டு அது அகன்று போகும். பிசாசு பயப்படுகிறது ஒன்னே ஒண்ணுக்குதான், அபிஷேகத்துக்கு மாத்திரம்தான். சும்மா இந்த பைபிளை கொண்டு போய் பிசாசு கிட்ட தலை மேல வச்சாலும் போகாது. அது பார்க்காத பைபிளா? ஹல்லேலூயா. அது பார்க்காத பைபிளா பிரியமானவர்களே? லேகியோன் எனும் பிசாசு. பிசாசு என்பவன் யார்? தேவ சாயல்ல தேவனோடு கூட உலாவினவன். அவன் தள்ளப்பட்டவன் தான் பிசாசு. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட போய் வேத வசனத்தை பேசுற வேலையாகுமா? அவனுக்கு கொடுக்காததை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னும் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த சபையில எனக்கு தெரிந்து இந்த அபிஷேகத்தை பெற்றது ஒரே ஒரு தாயார் தான். எப்ப நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? நிக்கிற என் சகோதரிமார்களே, எப்ப பெற்றுக்கொள்ள போறீங்க? என் வாலிப மகளே, நீ எப்ப பெற்றுக்கொள்ள போகிற? நீ எதை வேணா வாங்கலாம் மகளே. யாஷ்மி, நீ எதை வேணா வாங்கலாம். ஆனா இந்த அபிஷேகத்தை வாங்குவது சாதாரணம் அல்ல. இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டேனா இதை விட வேற கிஃப்ட் உனக்கு இல்லை. தேவ அபிஷேகம், ஞானஸ்தானத்தை காட்டிலும் மேலான அபிஷேகம். கர்த்தர் தருகிற அபிஷேகத்தை நீ தான் பெற்றுக்கொள்ளணும். இந்த வழிபடத்துல நிக்கிற நீயே, எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. நானும் இந்த பலிபீடத்தில் நின்று ஆராதிக்கும் போது இந்த பாஷையை கொண்டு நான் பேசணும் ஆண்டவரே, அந்த பாஷையினுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்டேன்னா ஆண்டவரோட கொடுப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். என் மகளே, இந்த பலிபீடத்துல நிக்க உனக்கு தேவன் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறதை போல இந்த அபிஷேகத்தையும் நீ விரும்பினா இப்பவே ஊத்துறதுக்கு கிருபையா இருக்கிறார். ஏன்னா இந்த பலிபீடத்துல நிக்கிறவங்க இந்த அபிஷேகத்தோட நின்னா முன்னாடி நிக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு நீங்களும் கூட பிரியமானவர்களே இந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏனோ தானோன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதுக்கு இது சாதாரண இடம் இல்ல தேவ பிள்ளையே. இன்னைக்கு இந்த ஒரு தாயாரை தவிர வேற யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த தாயார் ஒருவேளை பரலோகத்துக்கு கடந்து விட்டாங்க அப்படின்னா யார் இந்த சபையில் இந்த பாஷையை பேசுவார்கள்? யார் இந்த சபையில் இந்த அபிஷேகத்தை நிரப்புவார்கள்? இன்னைக்கு நீங்க தான் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தெளிவாய் பேசினார். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற விரும்புகிறேன் சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த தண்ணீர் ஊற்றப்படுவதாக, இன்னைக்கு இந்த தண்ணீர் ஊற்றப்படுவதாக, இந்த அபிஷேகம் வேண்டும் தண்ணீர் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே விரும்புகிற ஜனங்க மத்தியிலே, விரும்புகிறவருடைய பிள்ளைகள் மத்தியிலே, இதோ சிரசிலே இயேசுவின் நாமத்தில் ஊற்றுவீராக. மேஷபாதா லகாதா ரிகபா ரிமலாராது நி ஹந்தரஹது ரபக்கரபா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் நீ நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே. நீ தாகத்தோடு இருக்கிறாயா? நீ தாகத்தோடு இருக்கிறாயா? மகளே, என்னிடத்துல பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய். மகளே, நான் உன்னிடத்துல பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனா உனக்கு எனக்கு நடுவில் உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. நீ பல நாள் காத்திருக்கிற, பல நாள் காத்திருக்கிற. நான் உன்னோடு உலாவ ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனா இதற்கு தேவையானது ஒன்று, ஒரு அபிஷேகம். இன்னைக்கு ஒப்புக்கொடு மகளே, இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஒன்னதான். வேற யாருக்கோ நினைக்கிறியா? வேற யாருக்கோ நினைக்கிறியா? இது யாரோ ஒருவருக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நினைக்கிற பாரு, உன் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இங்க விரும்புகிறவர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். உனக்கும் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இதோ தகப்பனே, இதோ அப்போஸ்தல நாட்கள்ல இதோ தகப்பனே மேல் வீட்டு அறையில ஊற்றப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இன்னைக்கு இவர்கள் மீது அந்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. வியாதிகளை மறக்கடிக்கிற அந்த மகிமை, ஆண்டவரே பலவீனத்தை வெளியே போக்குற அந்த வல்லமை, பொல்லாத பிசாசை எது நிற்கிறதான அந்த வல்லமை, இதோ ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படுகிறதான ஆவியை வேறுபடுத்தி பார்க்கிறதான அந்த அபிஷேகம், இதோ அவனுடைய நினைவை அறிந்து கொள்ளுகிற அந்த அபிஷேகம், இதோ அந்த கால்நடைகளை சரிபடுத்துகிற அந்த அபிஷேகம், நித்தமும் பேசுகிற ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே. வருகிற நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல ஊற்ற விரும்புகிறார். விரும்புனீங்கன்னா வீட்டில இருந்து வரும்போதே ஆயத்தத்தோடு வரணும். இன்னைக்கு என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஏனோ தானோன்னு சொல்லி போகல, நான் திரும்பி போகும்போது அபிஷேகத்தோட போகணும்பா. உம்மை ஆராதித்து உம்மையுடைய முகத்தை சாயலை பார்த்துட்டு போகணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகணும். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுமந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வந்திருக்கிற என் தேவச்சனமே, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க சுமந்துட்டு போகணுங்க. இருந்து போகும்போது வெறுங்கையா உங்க பிள்ளைகளை பார்க்க போக கூடாது. உங்க கணவரை பார்க்க போகும்போது வெறுங்கையா போக கூடாது. இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க கணவர் உங்களை ஏமாற்ற முடியாது. கணவர் ஏமாந்து போக முடியாது யாருகிட்டையும். எந்த ஒரு இதோ ஒரு என்ன சொல்றது மதுபானத்தின் ஆவி செயல்பட முடியாது. எங்க அபிஷேகம் இருக்கிறதோ அந்த இடத்துல பிசாசினுடைய செய்கைகள் செயல்பட முடியாது. அதுதான் உண்மை. ஆனா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை. தகப்பனே, இந்த அபிஷேகத்தை இவங்க மேல ஊற்றுங்க. ஊற்றப்படட்டும் இந்த ஆவியானுடைய அபிஷேகம். என் தேவனுடைய மகிமை இன்னைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில தாழ்த்துகிறோம். செஞ்சேரியில் ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகட்டும். யா இதோ ஆண்டவர் இந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒரு கூட்ட குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவார்களாக. ஒரு கூட்ட வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவார்களாக. ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கணவன் மனைவியாய் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த திருச்சபையானது, ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிறதான இந்த கூடாரமானது இன்னும் எல்லைகள் விரிவடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லைகள் விரிவடையட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, அப்பா இயேசுவை உம்மை ஆராதிக்க பிள்ளைகள் பக்தி வைராகியத்தோடு வந்து நிற்பார்களாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்படியாகவே கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நாளை தினம் ஆண்டவரே 75வது வருடத்தினுடைய சுதந்திர தினத்தை ஆசரிக்கும்படி நாங்கள் இருக்கிறோமே. எங்கள் தேவனங்களை மறைத்து வெளிப்படுவீராக. நாளைக்கு நடக்க இருக்கிறதான இதோ இந்த ஸ்தோத்திர உபவாச ஜெபத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய தினத்துல இடத்துல நடக்க இருக்கிறதான ஸ்தோத்திர உபவாச ஜெபம் தடையின்றி தாமதமின்றி அழகாய் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வருகிற ஊழியக்காரர்களை சரியாய் கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தில். ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். அதற்குரிய தேவைகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இதோ நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ எங்களை நம்பி இதோ இந்த செஞ்சேரி ஜெப வீடு, இதோ என்னுடைய ஜனங்கள் ஜெபிப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஃபைல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஜெப குறிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வேலைக்காக எழுதி கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தருவீராக. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்
அகன்று போவதாக. பிசாசினுடைய போராட்டங்கள் தணிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா டயபெட்டிக்ஸோ இதோ வலி வேதனை கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தில் சேமத்தை சந்தோஷத்தை நிம்மதியை தருவீராக இயேசுவின் நாமத்தில். வியாபாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளிடத்தில் என் தேவனுடைய மாற்றத்தை காணும்படி தேவன் கிருபை செய்வீராக என்று சொல்லி கொடுக்கிறேன். நீங்க நம்பி எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதித்து விட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நாளில் இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் எடுக்கிறோம். துதியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பவோ ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நாய் கடந்து போகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பா ஃபேஸ்புக்ல லைவ்ல பார்க்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள், இனி பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் இந்த செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட அழகான நல்ல ஒரு ஆராதனை வேளையை தேவன் நமக்கு சமர்ப்பித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல இந்த இடத்துல முன்பாக நின்று தேவ சமூகத்தில் ஆராதனை நடத்தி அழகாய் கொண்டு வந்துட்டு இருக்கிற அருமையான மகள் யாஸ்மினுக்கு நன்றி. இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்யும்படியாக நான் அழைக்கிறேன். அதை தொடர்ந்து நல்ல ஒரு ஜெப வேலை. அல்லேலூயா. நல்லா ஜெபிச்சிருக்கிறோம். ஆமா, நான் சொன்னது போல இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வேணும். அல்லேலூயா. ஆமா, யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் கடைசி நாள் உண்டு. வராது, இப்போதைக்கு வராது சொல்றேன். அதுக்கப்புறம் யார் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த அபிஷேகத்தை நீங்க நாடுங்கள். யாஸ்மின் கூட இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிச்சுன்னா கர்த்தர் உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். இது வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாதான் அந்த அபிஷேகம் கிடையாது. நீங்க விரும்பினீங்கன்னா தேவன் உடனே ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவர் வந்து வேற எதையுமே பார்க்கல, விருப்பத்தை மட்டும்தான் பார்ப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் இருந்தா தேவன் உங்க மேல இந்த அபிஷேகத்தை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். தாகத்தோடு இருக்கணும். இந்த அபிஷேகம் ஒண்ணு இருந்தா போதும், உங்க வீட்டை சீர்படுத்திடும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன தேவை? லைட், ஒரு சின்ன ஒளி. இந்த அபிஷேகம் தான் ஒளி, வேற எதுவுமே இல்லை. உங்க எந்த ஊழியக்காரரும் உங்க வீட்டுக்கு வரவே வேண்டாம். எந்த ஊழியக்காரரும் உங்க ஊருக்குள்ள வர வேண்டாம். ஊருக்குள்ள வந்தாதான் இல்ல, இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா போதும், எங்க போனாலும் இந்த அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஊர் இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் இந்த அபிஷேகம் இருந்து வச்சுக்கோங்க, ஒன்றும் வேலையே ஆகாது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவார். பரிசுத்தமான அப்போஸ்தலர் பவுல் பாருங்க, இந்த அபிஷேகத்தை பெற்று ஒரு கிராமப்புறத்துக்குள்ள கடந்து போகும்போது ஒரு சூனியக்காரி, அதாவது என்ன சொல்லலாம், அந்த லேடிய குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ வந்து அப்படியே துரத்தி குறி சொல்றாளாம். இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவசாயலா இருக்கிறவன் சொல்லி குறி சொல்லும் போது இந்த பிசாசு என்ன செய்யுது? முந்தி கொள்ளுமா. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யும் தெரியுங்களா? ஒன்னும் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கும், ஒண்ணு இல்லைன்னா என்ன செய்யும்? முந்தி அப்படியே தன்னை வந்து பயங்கரமான ஒரு ஆளுன்னு சொல்லி காமிச்சுக்கும். இந்த ரெண்டு வகையில பிசாசை கண்டுபிடிச்சிடலாம். சபையில ஒண்ணு என்ன செய்யும்? மறைஞ்சு உட்கார்ந்துருக்கும், ஒண்ணுமே தெரியாம கப்பிச்சு பண்ணு உட்கார்ந்துருக்கும். இல்லைன்னா நான் தான் எல்லாமேன்னு சொல்லி அந்நிய பாஷையெல்லாம் பேசி பயங்கரமா பேசி காமிக்கும். ஆனா அது வந்து நிலைச்சு நிக்க முடியாது. அல்லேலூயா. பவுல் திரும்பி சொல்றாரு, பின்னிட்டு பொல்லாத சாத்தானேன்னு சொல்லி. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்யுது தெரியுங்களா? அந்த ஊருக்குள்ள அந்த வார்த்தையை சொன்ன பிசாசு ஓடிடுச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இதுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. நீங்க நாரணாபுரமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க உங்க சொந்த ஊருக்கு போனாலும் சரி, சும்மா பார்க்கறதுக்கு எங்க போனாலும் இந்த அபிஷேகத்தை கூட போனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அந்த அபிஷேகத்தை நீங்க நாடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர வேண்டும். அல்லேலூயா.
ஏன்னா வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வர்றீங்க. அப்படி வரும்போது ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்க என்ன செய்யணும், அந்த அபிஷேகத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சுருக்கமான ஒரு சின்ன தேவ செய்தியை பார்த்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்து பார்க்கலாம். அதனுடைய தலைப்பு அன்பான தேவன். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு அன்பான தேவன். இந்த அன்பான தேவன் யார்? யாருங்க இந்த அன்பான தேவன்? இயேசு. எப்படி சொல்றீங்க? அன்பா இருப்பார். இவர் தான் தேவன் எப்படி சொல்றீங்க? பக்கா சைலண்ட், பயங்கரமான ஆளு, சாதாரண இடம் போட்டுறாதீங்க. இவர் தான் அன்பா, இவர் தான் தேவன் சொல்லி எப்படி சொல்றீங்க அஸ்மின்? இவர் தான் தேவன் எப்படின்னு எப்படி நம்ம அடையாளமா சொல்லுகிறோம்? இவர் தாங்க தேவன், இவர் தாங்க ரட்சகர், இவர் தாங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் இயேசு எப்படி சொல்லுகிறோம்? எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை இதான் தியானித்தோம், யாஷ்மின் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். சத்தம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நம்ம வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் தேவன். இது கர்த்தர் நம்முடைய சாயலை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நிறைய வீட்டில் படத்தை மாட்டியிருப்போம், இயேசுவா படத்தை. அல்லேலூயா. அது உண்மையான ஒரு முகம் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான முகம் எதுனா இந்த வார்த்தை தான் உண்மையானது. அது என்னைக்குமே ஒழியாது, மறைந்தும் போகாது. ஏன்னா வார்த்தையை சொல்லுகிறது இப்படியாய், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா என் வார்த்தையோ ஒழிந்து போகாதுன்னு சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது வார்த்தை என்ன செய்யுது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவா இருக்கிறது. அந்த வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒண்ணு வெளியில வந்துருச்சுன்னா அதை செய்யாம வெளியில திரும்பி போகாதான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடாதபடிக்கு அது திரும்பி போகவே போகாதுன்றதுதான் வேத புஸ்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சாணி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்கலாம். இதோ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். இயேசு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. சாத்தானை அனுப்பி, சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சில பேரை அனுப்பி உட்காரும்படி செய்து என்ன செய்வாராம்? உங்க மேல அன்பா இருக்கிறத அதை சாத்தான் பார்க்கும்படி செய்வாராம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அல்லேலூயா. இது வேணும் வேணாமா இந்த ஆசீர்வாதம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். உங்க மேல இயேசு அன்பா இருக்கிறத இந்த ஊரார் பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியல இல்லையா? சரி, சொல்றேங்க. எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிஎம் யாருங்க? மிஸ்டர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? ஆமா, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசிட்டா. லைவ்ல வேற இருக்கும், பார்த்து உலகம் பூரா பார்க்குது பாப்பா. சரி, அருமையான நம்முடைய முதலமைச்சர் ஐயா இப்போ அருமையான தாயார் தனஜோதி அம்மா மேல அன்பு வைத்திருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்பை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம்? ஒரு வாட்டி தள்ளி நிற்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? ஐயோ இவங்களா, இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசணும். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி சிஎம் உடைய அன்புக்குரியவர்கள், தாயார், அவங்க மகன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மை சொல்லுங்க.
இவெல்லாம் வாலாட்டிட முடியுமா? இதுதான் அன்பு. சாதாரணமாய் ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம், 32 மாவட்டங்களுக்கு சீஃப் மினிஸ்டர். ஆனா இந்த உலகத்துக்கு யார்? முழு உலகத்துக்கும் யார்? இந்த பூமிக்கு, வானத்துக்கும் பூமிக்கும் யார்? அப்படிப்பட்ட இயேசு உங்க மேல அன்பா இருந்தா எப்படி இருக்கும்? அதை இந்த ஊராரெல்லாம் அறிந்து கொண்டால் எப்படி இருக்கும்? இயேசு அன்பா இருக்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? இயேசு உங்க மேல் அன்பா இருக்கிறத எப்படி அறிந்து கொள்ளலாம்? சொல்லி ஆஷ்மி. ஆமா, அன்புங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும், நம்ம சொல்றத வார்த்தையை கேட்கும். அந்த அன்பு, அந்த அன்பு மறுதலிக்காது, அன்பு விலகி போகாது, அன்பு எதிர்த்து பேசாது, அன்பு முறுமுறுக்காது. அல்லேலூயா. யோசுவாங்கிற பேருள்ள மனிதன், அவன் மீது தேவன் அன்பு வைத்ததை அத்தனை ஜனங்களும் பார்த்தார்களாம். எப்படி அப்படின்னா, அவன் வேண்டான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை நாங்க மேற்கொள்ளுகிற வரையிலும் இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அப்படியே அதே இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. மாலை பொழுது அப்படியே வருது, சாயந்தர நேரம் ஆச்சு, என்னங்க நடக்கும்? சூரியன் கீழே மறைவது, சந்திரன் மேல எழும்புவதை பார்ப்பீங்க இல்லையா? ஆனா அவருடைய வேண்டுதலுக்கு அப்புறம் சூரியன் கீழே இறங்கவே இல்லை. சண்டை தீர்ற வரைக்கும் கீழே இறங்கல, அப்படியே நின்னுச்சான் வானத்துல. சூரியன் அதே இடத்துலதான் நின்னுச்சான், அதே இடத்துல. சண்டை இன்னும் நாள் போயிட்டு இருக்குது, ஒரு நாள் கணக்கு போயிட்டு இருக்குது சண்டை. ஆனா இவன் சொல்லுக்கு தேவன் அப்படி இணங்கி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, யோசுவா புத்தகத்துல. அல்லேலூயா. இதுதான் அன்பு. பாக்குறாங்க, யோசுவா ஒரு வார்த்தை சொன்னான், அந்த ஒரு வார்த்தைக்கு தேவன் அப்படியே கீழ்ப்படிந்து, அப்படியே சொல்லு மாறாம அப்படியே கேட்டு சந்திரனை சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அசந்து போனார்களாம். இன்னைக்கு யார் இந்த யோசுவா? இன்னைக்கு யோசுவா யார் இந்த உலகத்துல? நீங்களும் நானும் தாங்க யோசுவா. ஆனா என்ன செய்ய மாட்டீங்கன்னா, ஏசப்பா நம்ம பேச்ச கேட்பாரா கேட்க மாட்டாரா நம்பிக்கையே நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்பிக்கையே கிடையாது. பிசாசு நம்பிக்கை வச்சிருக்குது. இயேசுவை பார்த்து கேட்குது, லேகியம் என்ன கேட்குதுங்க? இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, இன்னும் நாள் இருக்குதே, இவ்வளவு சீக்கிரம் நீ தேடி வந்துட்டீங்களே இயேசுவேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிச்சு? பண்ணிக்குள்ள என்ன அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுச்சா? இயேசு என்ன செய்தாருங்க? பன்றிக்குள்ள போ அப்படின்னு அனுப்பிட்டார். ஆனா அனுப்புனார், ஓகே. பிசாசு நம்பி கேட்டான் இயேசு கிட்ட. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இயேசு சரி பண்ணிக்குள்ளே போ அப்படின்ட்டார். அவன் இருப்பிடம் பண்ணிதான், சூரையன்தான். ஆனா அவன் கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை விட அவன் கேட்டானே. இன்னைக்கு வர்ற நிறைய கிறிஸ்தவம் கேட்க மாட்டேங்கிறோம், நம்பிக்கையா கேட்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. நம்பிக்கை எங்க இருக்கிறதோ அங்கதான் தேவன் கிரியை செய்வார். இல்லாதபடிக்கு அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசுவா நம்பிக்கையா கேட்டாரு, ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை நான் மேற்கொள்ளுகிற வரையிலும். பகுதி எடுத்தியா? இந்த பெலிஸ்தரை மேற்கொள்ளுகிற வரையிலும் சூரியனும் சந்திரனும் அப்படியே இருக்கட்டும், நகரக்கூடாது, அப்படியே நிக்கட்டும்னு சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் வாயில சொல்றேன், வசனத்தை எடுத்துட்டாங்கன்னா தயவு செய்து வாசிமா. சோதரம் வாசிக்கலையா? அப்போ இந்த யோசுவாவை போல யார் நமக்கு ஆணையிடுகிறவர்கள்? நீங்களும் நடந்தாங்க ஆணையிடணும். ஆண்டவர் சமூகத்துல, தெய்வ சமூகத்துல ஆணையிடணும். ஆண்டவரே வேணாம். ஒரு தெய்வ மனிதனை நான் பார்த்தேன், நீங்களும் அந்த மனுஷனை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருடத்துக்கு முன்பாக, 2 வருஷம் இருக்கும், கொரோனாக்கெல்லாம் முன்னாடி 2 வருடமே 2.5 வருஷம் இருக்கும். பயங்கரமான மழை வெள்ள பெருக்க இருந்தது. அந்த டைம்ல 3 நாட்கள் கூட்டம் வச்சிருந்தாங்க. ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல 3 நாட்கள் கூட்டம் வச்சிருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஜெபம் பண்ணி. அந்த
சமயத்துலதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மைதானத்துல கூட்டம் வைக்கணும் அப்படின்னா, இங்க கூட்டம் வைக்கணும்னா போலீஸ்ட பர்மிஷன் வாங்க வேண்டாம். ஏன்னா இது நம்முடைய சபை, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம என்ன செய்யறோங்க, நம்ம உள்ள இருந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வர்றவங்களுக்கு ஆராதிக்கிறோம். நம்ம போய் யாரையும் இழுக்கல, யாரையும் கூப்பிடல. அல்லேலூயா. கூப்பிடுறோமா, நோட்டீஸ் அடிக்கிறோமா? எதுவும் கிடையாது. நம்ம தேடி வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி உபசரிக்கிறோம், உட்கார வைக்கிறோம், செய்யறோம். ஆனா கிரவுண்ட்ல வைக்கும் போது என்ன நடக்குது? வால் போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் போடணும், டிவியில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்படி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் ஒர்க் பண்றாங்க இந்த கூட்டத்துக்காக. ஆனா 2 மாதம் கழித்து அந்த கூட்டத்தினுடைய ஒரு 5 நாளைக்கு முன்னாடி செய்தி ஒண்ணு வருது. என்னன்னா, ரெட் அலர்ட், மழை பயங்கரமா பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ரெட் அலர்ட்னு என்னங்க அர்த்தம்? ஆபத்து, மழை பயங்கரமா பெய்யும் அப்படின்னு சொல்லி. இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற கூட்டம் எங்கீங்க? ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள இல்ல, ஒரு சபைக்குள்ள இல்ல, ஒரு பெரிய மைதானத்துக்குள்ள, மைதானத்தின் வெட்ட வெளிச்சத்துல செய்தி கொடுப்பதற்கும் ஜெபத்தை நடத்துவதற்கு பர்மிஷன் வாங்கியாச்சு போலீஸ்ட. பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஆனா கடைசி தருவாயில இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்த போது, இந்த ரெட் அலர்ட்ங்கிற சூழ்நிலை வந்த போது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல செபித்தாராம். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல செபித்தாராம். அந்த 3 நாள், எந்த 3 நாள் ரெட் அலர்ட் கொடுத்தாங்களோ, மழை வரும்னு சொல்லி சொன்னார்களோ, அந்த 3 நாட்களும் ஒரு சொட்டு மழை கூட அந்த மைதானத்துல விழுகவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்க, முதல் 2 நாட்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 3வது நாள்ல லட்சக்கணக்கான ஜனங்க வந்து ரட்சிக்கப்பட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார்களாம். அடுத்த நாள் தான் மழை பெய்தது. அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. இத செய்தியில நாம் பார்த்திருக்கிறோம். இது கண்கூட நான் பார்த்தபோது வியப்பாய் மாறிவிட்டது. இன்னைக்கு இந்த யோசுவா உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் தேவச்சனமே. அப்படிப்பட்ட தேவ மனிதன் இன்னும் இந்த யோசுவா இந்த இடத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் யோசுவாவுடைய பேச்சை கேட்டவர் நம்முடைய பேச்சையும் கேட்க அவர் ஆவலாக இருக்கிறார். நம் மீது அன்பா இருக்கிறதை தேவன் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். யோசுவா புத்தகத்துல என்ன வசனம் வாசிமா? யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசூரின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறதல்ல, எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். பாருங்க, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டாராம் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய சொல்ல ஆண்டவர் கேட்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒன்னதான் கேட்பேன், என் மேல அன்பா இருக்கிறத ஆண்டவரை எப்படி வெளிப்படுத்துங்க? நான் சொல்லும் வார்த்தையை நிலைநிறுத்தும்படி அப்படியே செய்யுங்க ஆண்டவரை. ஒரு சில விஷயங்கள் டப்புன்னு சொல்லும் போது அப்படியே உண்டாகும். அது கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் அப்படியே கேட்டாரே பேச்சு என்ன சொல்லுமா? அப்ப எனக்கு ஒரே விஷயம் தோணும், பெரிய விஷயமா தோணாது, என் மீது இயேசு அன்பா இருக்கிறார். பிசாசு வெளியே போனா போகணும். ஏன்னா பிசாசுக்கு ஒரு அதிகாரமே கிடையாது. இயேசு நம்ம கூட இருக்கும்போது பிசாசு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிந்துதான் ஆகணும். நம்ம சாதாரணமா பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது.
சாதாரண எடுத்து நிற்கவே முடியாது. எப்படி எப்படி எந்த பகுதியில் இருக்கான்னு தெரியாது. ஒரு சில பிசாசு முதுகு தண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு இருப்போம், அது ஒளிஞ்சு பின்னாடி முதுகு தண்டை அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். அப்படியே கட்டக்குன்னு நம்ம செபிக்கும் போது தேவன் வெளிப்படுத்துவார், முதுகு தண்டை பிடிச்சிட்டு இருக்குவார், பொல்லாத பிசாசு அடிச்சு வரட்டன்னு சொல்லி. அப்போ அவன் எந்த காரியத்தை பிடித்திருக்கிறானோ அதை சொல்லும் போது அவன் பலவீனப்பட்டு போவான். ஒரு சில டைம் இந்த பிசாசனுடைய பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த பெயரை சொல்லும் போது அவன் அறிந்து கொள்ளுவான், இயேசு இந்த மனுஷனிடத்தில் அன்பா இருக்கிறார், இனி இவங்கிட்ட ஒன்னும் வேலையாகாதுன்னு சொல்லி அலறிட்டு வெளியில போவான். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? இன்னைக்கு அதுதான் அபிஷேகம். தேவன் உங்கள் பேர்ல அன்பா இருக்கிறதை இந்த ஊரார் அறிந்து கொள்ளும்படி வாழுங்கள். இல்லை இதுக்கு இதை தவிர ஒரு பெரிய வாழ்க்கை நமக்கு இல்லவே இல்லைங்க. ஊர் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்க மேல் அன்பா இருக்கிறத, இயேசு உங்க மேல் அன்பா இருக்கிறத. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு கணவன் மனைவி மேல அன்பா இருக்கிறதை நீங்கள் விரும்புகிறீர்கள், ஓகே ரைட். ஒரு மனைவி கணவன் மேல அன்பா இருக்கணும், அதை வெளிப்படையா எல்லாரும் பார்க்கணும் விரும்புறீங்க, ஓகே பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏன் ஏசப்பா வந்து உங்க மேல அன்பா இருக்கிறத மற்றவங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டேங்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு இவ வீட்டுக்காரர் ஒரு சாரி எடுத்து வந்துட்டாருன்னா என்ன செய்யணும்? உடனே உடுத்திட்டு, இது யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? அல்லேலூயா. இது யார் வாங்கி கொடுத்தா தெரியுங்களா? உங்க மகன் தான். நெக்லஸ் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு சொல்றோம். இது நான் வேணான்னுலாம் சொல்லலை, இது ரொம்ப நல்ல பழக்கம், செய்யுங்க. அதே மாதிரி அப்பா வாங்கி கொடுக்குற வாட்சு, மொபைல் ஃபோன்லாம் டாடி வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபையிலே ஒருத்தரெல்லாம் அன்பாக்சிங் எல்லாம் பண்ணார். வாட்ச் அன்பாக்சிங்லாம் நடந்துச்சு. இது நல்லது. ஆனா என்னைக்கு இந்த ஏசப்பா என் மேல் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் காட்ட போறீங்க? அதையும் காமிங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு அன்பை காட்டுவது காட்டிலும், உங்கள் தகப்பன் தாய் அன்பை காட்டுவது காட்டிலும் இயேசு உங்க மேல் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படையா காட்டி பாருங்க. அதுதான் தேவ மகிமை. அவர் அன்பாய் இருக்கிறார், அவர் அன்பான தேவன். அப்போ நம்ம அன்பாய் நம்ம இடத்துல தேவன் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அவருடைய எதிர்பார்ப்புக்கு அவர் எப்படி என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய தேவன் நம்ம மத்தியில? 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அங்க சாமுவேல் என்ன செய்யறாரு? போய் உட்கார்ந்திருக்கிறாரு. தேசத்தினுடைய ராஜா யாருன்னு சொல்லி தீர்மானிக்கிற ஒரு வேளை வருகிறது. அந்த டைம்ல ஒவ்வொருத்தரா வரும்போது சாமுவேல் பார்க்கிறாரு, ராஜா அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க? இல்லையா? ராஜானாலே அப்படியே கம்பீரமா வயாரமா ஜெய் ஜாண்டிக்கா அப்படியே அப்படின்ன மாதிரி தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே மீசியை முறுக்கிட்டு கம்பீரமா இருந்தாருன்னா, இவர் தாப்பா அந்த ஊர் நாட்டாம, இவர் தாப்பா இந்த ஊர்ல போலீஸ்னாலே ஒரு தோற்றம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம தான் அந்த தோற்றத்தை பார்க்கிறவங்களா இருக்கிறோம். என்ன மாதிரி கம்பீரம்! அதை விட ஒரு லேடி கம்பீரமா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸா அப்படியே விரைச்சிட்டு பார்ப்போம், என்னடா இந்த அம்மா இவ்வளோ கம்பீரமா இருக்குது, என்ன மாதிரி பேசுது இந்த அம்மா, என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை பார்ப்பதை விட பெண்களை பார்ப்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? கூட உட்காந்துருக்கா பாருங்க. அப்பதான் ஒன்று தெரிஞ்சுட்டேன். கூட ஒரு பாப்பா கூட்டு வந்தோடனே உள்ள நுழைஞ்சாலும் எப்படிதான் அந்த அவன் முடிய பார்த்தாலும் தெரியல. இன்னொரு பாப்பாவை உட்காந்தோடனே இன்னும் பசு அவ்வளோ பெரிய முடியா இருக்குது அந்த அக்காக்கு அப்படின்ட்டா. ஆனா ஒரே கிளாஸ் தான், அவனுக்கு வாயில வந்து அந்த அக்கான்ட்டா. நான் பார்த்தேன், 10 செகண்ட் கூட ஆகல, கதவுல இருந்து உள்ள நுழைஞ்சு நாங்க அவங்க சோபால உட்கார்றதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகல. அவ்வளோ நீள முடிய எப்படி பார்த்துருக்க முடியும்?
எனக்கும் நான்சிக்கு நடுவுல அந்த பாப்பா வருது, உட்கார்ந்தது நடுவுல தான் உட்கார்ந்துருந்துச்சு. நான் யோசிச்சேன், ஆகா பயங்கரமான ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ற கண்ணு போல இருக்குது அப்படின்னு. உண்மை அதுதான், பெண்களுடைய கண்ணு பயங்கரமான எக்ஸ்ரே ஸ்கேனு, நீங்க வந்து தப்பிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. என்ன கொண்டு வந்தாலும் தப்பிக்க முடியாது, எங்க எப்படி ஒளிஞ்சு ஓடாலும் தப்பிக்க முடியாது. குறிப்பா ஆண்களே பாக்குறாங்க அப்படின்னா பெண்ணை பார்ப்பது பயங்கரமா இருக்கும். இவளை தான் இவளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எதையுமே கண்டுக்க மாட்டா, எதையுமே பார்க்க மாட்டா. ஏன்னா நாங்க ஒரு நாள் இங்க உட்கார்ந்துருந்தோம் சபையில, இன்னைக்கு ஒரு நாள் மதியானம் உட்கார்ந்துருக்கிறோம். ஸ்கூல் முடிச்சு போறா, நான் பாக்குறேன் டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே, கால் நடந்தெல்லாம் போகல, குதிரை மாதிரி இப்படி 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 இப்படின்னு ஆடிக்கிட்டு கையை இப்படி வீசிக்கிட்டு நேரா போக பார்த்தா. அப்புறம் தான் திரும்பி பாக்குறா, ஆனா கார் இங்க நிக்குதுடா, ஸ்கூட்டி இங்க நிக்குதுடா அப்படின்ட்டு அக்கா அப்படின்ட்டு உள்ள வர்றான். அதனால இவளை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, எதையும் பார்க்க மாட்டா, அவ பாட்டுக்கு வருவா, அவ பாட்டுக்கு போவான்னு பார்த்தா இவளும் பார்க்கிறாள் என்று சொல்லி அப்பதான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதனால நாம் தோற்றத்தை பார்க்கிறவளா இருக்கிறோம், ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். வேதம் அப்படியே சொல்கிறது பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு மனுஷனிடத்துல தேவன் அன்பா இருக்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். இருதயத்தை பார்க்கும் போது இந்த இருதயத்தில் எப்படி இருக்கணும், நம்ம சுத்தமா வெள்ளையா இருக்கணும், யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் ஃபேனை திருப்பி வைப்பா, கிடைக்குது. யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது, யார் மீதும் கீழே திரும்பினா போதும்பா, கீழே 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 சொல்லி கொடுத்துரு. அவ்வளவுதான். பிரைஸ் காட். தூங்கிறத சோதரம் ஃபேன் நேராக வச்சா நம்மளால தூங்கிடுவாங்க, அதுக்குதான் சொல்லுங்க. அப்போ பார்த்துக்குங்க கொஞ்சம். சரி, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, யார் மீதும் கோபம் கொள்ளாதவர்களாய், யாரிடத்திலும் எரிச்சல் படாதவர்களாய், எந்த காரியத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். முக்கியமா அதுதான், கோபம் எரிச்சல் எல்லாம் அதெல்லாம் போயிடும். ஆனா இந்த ஒளிவு மறைவு எங்க இருக்குதோ அங்கதாங்க கோபமும் எரிச்சலும் ஒரு சில பொல்லாத பாவமும் தங்கும். எதுவுமே ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஆண்டவர் இடத்துல சொல்லுவாரு, மகனே உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவு நீ வச்சுக்காத, தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஓப்பனா பேசு. ஹல்லேலூயா. ஓப்பனா பேசதான் நம்ம மாட்டேங்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நாள், அதாவது எதுக்குங்க டைனிங் டேபிள் இருக்குது தெரியும், சாப்பிட்றதுக்கு, ரைட்? அது டைனிங் டேபிள் சாப்பிட்றதுக்கு தான். ஆனா அதுக்கும் மேல ஒரு காரியம் இருக்கு. டைனிங் டேபிள் இல்லாத வீட்டுல என்ன பண்றோம், கீழே உட்காந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிட்றோம். அதை சாப்பிட்ற நேரத்துலயும் என்ன பண்ணிடுறோம், டிவி பார்த்து பேன்னு உள்ள அது ஈ உளுந்தாலும் தெரியாது, கரப்பாம்பூச்சி தான் தெரியாது. ஒரு சில பேர் நான் பார்த்துட்டு அங்கே விக்கிக்கும். இந்த டிவியை, இந்த மொபைல் போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும், மனம் விட்டு பேச வேண்டும். அதுக்குதான் சாப்பிட்ற நேரத்திலயாவது என்ன செய்யுங்க, ஒன்னா உட்காருங்கன்னு ஆர்டர் கொடுத்தார். பந்தியில தேவன் எப்படி உட்கார்ந்துருந்தார் தெரியுமா, அவர் நடுவில் அமர்ந்து சீஷர்கள் ஏதோ வலதுபுறம் இடதுபுறம் உட்கார செய்து, அந்த போட்டோ ஒன்று இருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சித்தமான நம்ம சபையில இந்த அந்த ஒரு போட்டோ மட்டும் நான் வாங்கி வைக்கிறேன். போட்டோ எனக்கு நம்பிக்கை கிடையாது, வார்த்தை தான். அந்த பெரிய போட்டோ ஒன்று நான் வாங்கி கர்த்தருக்கு சித்தமான நான் கொண்டு வரேன் சென்னையிலிருந்து. இங்கே எதுவும் அந்த அவ்வளோ பெருசு கிடைக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பந்தியில அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓப்பனா பேசிக்குவாங்க எல்லாரும். ஓப்பன் டாக் அப்பதான் உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, ஒன்னு டிவி இல்லைன்னா மொபைல் போன். அது என்னவோ ஒரு புது பிராக்டிஸ் ஆகி போச்சு, மொபைல் போனை பார்த்துட்டு சாப்பிட்றது. நானே ஒரு நாள் என்ன பண்ணிட்டேங்க, மொபைல் போனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
அப்புறம் தான் தெரிஞ்சது, இது என்னடா பொல்லாத வேலையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை நான் நிறுத்த வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் எப்படி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? உள்ளத்துல தூய்மை எதிர்பார்க்கிறார். தூய்மை எதிர்பார்க்கிற தேவன் என்ன செய்யணும்? பாவத்தெல்லாம் விட்டுருங்க, பாவத்தெல்லாம் விட்டுருங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஆண்டவரிடத்துல ஓப்பனா பேசுங்கன்னா உங்க பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அதுதான் உண்மை. ஒரு கணவன் மனைவியின் இடத்துல ஓப்பனா பேசும்போது நடக்குதுங்க, ஒளிவு மறைவு இல்லாம பேசுன என்ன நடக்குது? அங்க பாவத்துக்கு இடமில்லை. ஒரு மனைவி கணவன் இடத்துல ஓப்பனா எல்லாத்தையும் ஓப்பனா பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க ஒளிவு மறைவுக்கு இடம் இல்லாததுனால சண்டை சச்சரவுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த சண்டை சச்சரவு, கோபம், தாபம், ஈகோ எல்லாம் எங்க பிறக்குது தெரியுமா? ஒளிவு மறைவு எப்போ கணவனிடத்திலயோ இல்ல மனைவியிடத்திலயோ பிள்ளைகளிடத்திலயோ பிறக்குதோ அப்பத்திலிருந்து இந்த காரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஹல்லேலூயா. ஒரு சில பேர் ரூமுக்கே சாப்பாடு போகும், அதவா செய்யவே கூடாது. எடுத்து வைக்கிறேன், வந்து உட்கார் சொல்லணும். ஒரு ஃபேமிலி நான் பார்த்தேன். அந்த ஃபேமிலியில எப்பவுமே இரவு வேளையில சாப்பிட்றது மட்டும், ஏன்னா காலையில சாப்பிடும் போது பிள்ளைங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிடும், கணவன் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவாரு, இல்லைன்னா மனைவி உட்கார்ந்துருப்பாங்க. அதனால காலையில மதியானம் விட்டுருவாங்களாம். ஆனா சாயந்தர நேரம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அந்த வீட்டுல ஜெபத்தை முடித்துட்டு, குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு, குடும்ப ஜெபத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தூங்கிடுவா, சும்மாவே படுத்துருவா. குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் 4 பேருமா உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்களாம். வடச்சட்டி, தோசை சுட்டு ஹாட் பாக்ஸ், இட்லி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், சும்மா போயில எடுக்கிற வழக்கெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்கார்ந்து கலகலன்னு பேசி சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட்டுருக்கீங்களா? யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமென். அவங்க அதுலயே அவங்க தான்ப்பா. அப்போன்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலம் முடிந்து போகிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கிறேன். என்னுடைய அப்பா, அம்மா, பெரியம்மா, நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டுருப்போம். எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருவோம். ஒரு நாள் பெரியப்பா பெரியம்மாலாம் வந்தபோது, நான்சி வாழ்க்கையில் வந்தோடனே நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாத்தையும் நான்சி எட்டு வந்துடுவா, உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் ஊழியக்காரங்க எங்கள் வீட்டில் தங்குவாங்க. ஆமாம், ஊழியக்காரங்க ஒரு 10-15 பேர் வருவாங்க. நாளைக்கு மீட்டிங், எழுப்புதல் உபவாசம் மண்டபத்தில், திருமண மண்டபத்தில். நான் என்ன செய்வேன்னா, நைட்டே வர சொல்லிடுவேன். ஒரு 20 பேர்லாம் குறைஞ்சது 15 பேர்லாம் வந்திருக்கிறாங்க, 15-20 பேர்லாம் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, சாப்பாடு செஞ்சிருவாங்க, சூடாக சாப்பாடு. நைட்டு சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சூப்பராக வச்சுருவாங்க. அப்புறம் கப்பக்கிழங்கு அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி நல்லா வறுத்து, அப்பளம் சுட்டு வச்சுருவாங்க. ரசம் நல்லா ஒரு குண்டா ஃபுல்லாக, அண்டா ஃபுல்லாக வச்சுருவாங்க. வச்சுட்டு எல்லா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சோடனே ஒரு பெரிய ஹால், எங்கள் வீட்டில் ஹால் பெருசாக இருக்கும், பழைய வீட்டில் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி 2 இடத்த சேர்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் உட்காந்துக்குவோம். அப்படியே லைனாக உட்காந்து, பரிமாறுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. கடற்கடன்னு இந்த வடச்சட்டி மாறும், கை மாறிட்டே இருக்கும். அல்லேலூயா. போடு போடு போடு, எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு எல்லாம் போட்டுட்டு பேசி, கடற்கடன்னு சிரிச்சு பேசி, நாளை இந்த காரியத்தை குறித்து பேசிட்டு எல்லாம் மாடிக்கு போய் படுத்து தூங்கிடுவோம். மாடிக்கு போய் எல்லாம் ஜவுக்காலத்தை கீழே விரிச்சு பெட்ஷீட்டு தலைகாலெல்லாம் கொண்டு 11 மணி 12 மணிங்கிற போது பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு மேலே போய் படுத்து தூங்கிடுவோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். இப்படிதான் லைஃப் இருந்தது. நான் அனுபவித்தேன், குடும்பத்தோடும் நான் அனுபவித்திருக்கிறேன், ஊழியக்காரர்களோடு அனுபவித்திருக்கிறேன். ஒரு சில டைம் பெண்கள் மாத்திரம் வருவாங்க வீட்டில் தங்குவதற்கு. ஒரு 5-6 பெண்கள் வருவாங்க, வாலண்டியர்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, பூரா காய்கறியெல்லாம் அறுத்துருவாங்க. நாளைக்கு சமையல், கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு சமையல் ஆகும். வீட்டு முன்னாடியே சமையல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நின்று வச்சுப்போம். சீக்கிரம் ஆரம்பிக்கப்படும் அந்த காலம். 100 பேத்துக்கு உண்டான மாசம் 100 பேத்துக்கு சமையல் அங்கே நடக்கும். பிரியாணி, தயிர் பச்சடியோட என்ன செய்வாங்கன்னா, எல்லா காய்கறியெல்லாம் அறுத்து வச்சுட்டு, இப்போவே எனக்கு ஞாபகம் இருக்கு, 12 மணிக்கு ரேஷன் அரிசியில சாப்பாடு செஞ்சு அந்த பெண்களோடு நானும் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கிறேன். அல்லேலூயா.
இப்பவும் அந்த அருமையான அந்த ஸ்திரீமார்களை நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, ஐயா 12 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டோம் இல்லையா, மறந்துட்டீங்களா அப்படின்வாங்க. இது நடந்து ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும். இப்பவும் சொல்லுவாங்க, நினைச்சிட்டு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் 12 மணிக்கு சூடா ரேஷன் அரிசியில சாப்பாடு நல்லா பண்ணி ஐயா நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்வாங்க. இதை நான் அனுபவித்திருக்கிறேன். இதுதான் நல்ல பழக்கம். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, உங்க வீட்டுல எல்லாம் இப்படி உட்கார மாட்டேங்கீங்க அப்படின்னா. அல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய நகர்புறத்துல நம்ம இருந்தா பரவாயில்ல, கிராமப்புறத்திலே இந்த காரியம் மறைந்து போகிறதே. இதை வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இவனுக்கெல்லாம் போய் உள்ள கொடுக்காதீங்க, வெளியே கொண்டு உட்கார வைங்க. நீ சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதாவது டெய்லி உட்கார முடியல கூட வாரத்துல ஒரு நாளாவது இந்த பழக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா பிள்ளைகள் அப்பாவிடத்துல பேசுவதற்கு எளிதா இருக்கும். அப்பா பிள்ளைகளிடத்துல பேசி கேலி கிண்டல் பண்றதுக்கு எளிதா இருக்கும். இதை செய்யுங்கள். இது நாட்கள் போக போக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, வாரத்துல ஒரு நாள் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி அப்போவெல்லாம் எனக்கு சபையினுடைய பொறுப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்னுடைய அப்பா அம்மா பெரியம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு காரில் கிளம்பி கொஞ்சம் தூரம் லாங் டிரைவ் போயிட்டு அங்கே போய் நைட் சாப்பிடுவோம். ஒரு 9-10 மணிக்கு அங்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு படுத்து தூங்கிடுவோம். இந்த போற வழியில பேசலாமே. நீங்கள் அதாவது கணவன் மனைவியும் பேசுவதற்கு ஒரு இடத்தையாவது தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் உங்க வீட்டுல விரிசல் விழுகாது. ஹல்லேலூயா. வந்தா உடனே ஒரு வீட்டுல சொன்னாரு, நான் வருவேன், வந்தா எங்க வீட்டம்மா போன்லயே உட்காந்துருக்கும். நான் கேட்பேன், வீட்டம்மா போன்ல உட்காந்துருக்குதா? என்னங்க பண்ணும், என்னங்க பண்ணுவாங்க உங்க வீட்டம்மா அப்படின்னா, சும்மாங்க உட்கார்ந்து ஃபேஸ்புக்ல யூடியூப்ல அங்க நடக்கிற வீடியோஸை பார்த்து ஹிஹி. வீட்டுல ஒண்ணு ஹிஹி வரவே வராது. அந்த பிள்ளை சொல்லுது, எங்க வந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைக்கு போயிடுறாங்க, எங்க போய் நான் பேச முடியும். ஒரு நாள் ஒரு பாப்பா சொல்லுச்சு, போலாம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க வீட்டுல கொண்டு விடுங்கன்னு. என்ன அப்பா அப்படி சொல்றேன்னா, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை சொல்லுகிறது, ஒரு கணவர் மனைவியை பார்த்து சொல்லுகிறார் என்னிடத்துல. அந்தம்மா வீட்டம்மா எத்தனை மணிக்கு போனாலும் கண்டுக்காது பிரதர், அது எப்ப பார்த்தாலும் போனை நோண்டும். என்னடா நோண்டுதுன்னு பின்னாடி போய் பார்த்தா தப்பாவெல்லாம் நோண்டல, அது என்ன பண்ணுதுன்னா யூடியூப்ல வர வீடியோவை ஹிஹிங்குது. என்கிட்ட ஹிஹியும் இல்லை ஹூவும் இல்லை. அல்லேலூயா. பல்ல பூரா அங்கேயே காமிக்கிறது. அப்ப இந்த மொபைல் போன் என்ன பண்ணுது, எல்லா சிரிப்பையும் வாங்கிடுது. அல்லேலூயா. இதை முதல்ல நிறுத்த வேண்டும். எங்க வீட்டுல என்ன பண்ணுவான்னா, எப்போவாச்சும் போனை பார்த்துட்டு உட்காந்து இட்லி சாப்பிட்டு இருப்பா. நான் சொல்லுவேன், முதல்ல போனை வை, போனை ஆஃப் பண்ணி வை. அல்லேலூயா. அப்ப நான் அதுக்கு இருக்கிறேன். நான் எப்போவாச்சும் உட்காந்து என்ன பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு வீடியோ நிறுத்தி வச்சுட்டு ஸ்டாண்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன், வீடியோ நிறுத்தி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன். அவ சொல்லுவா, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீங்க போனை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தேன்னா, இங்க யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, 2 பேர் தானே இருக்கோம், போன் ஆஃப் பண்ணுங்க, பேசுவா. ரிவெஞ்ச். உண்மையிலே நல்ல பழக்கங்க. தயவு செய்து உங்கள் கணவரோடு உட்காரும் போது மொபைல் போன் எடுக்கவே கூடாது. பழக்கத்துக்குள்ள வாங்க. டிவி ஆன் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு டிவி? என்டர்டைன்மெண்ட்ங்கிறது எப்ப தெரியுங்களா, எந்த நிகழ்ச்சி எந்த ஒரு வேலையும் போகலன்னு வச்சுக்கோங்க, டிவிங்கிறது எதுக்கு தெரியுமா, டெலிவிஷன் இந்த என்டர்டைன் பண்ற உங்களை ஏதாவது பொழுதுபோக்குக்காக தான் டிவி நிகழ்ச்சி. ஆனா இப்போ 24 மணி நேரம் பொழுதுபோக்குதுங்க. அல்லேலூயா. ஒரு நாடகம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, சண்டை பெருசா வரும். ஒரு டிவி வாங்கி வை, அவன் நாடகம் வைக்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்டா ஓடுது, எப்ப பார்த்தாலும் நியூஸா ஓடுது. ஒரு வீட்டுல ஒரு புள்ள போச்சு, அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நியூஸ் கேட்கிறவர். அந்த பொண்ணு அங்க போயிட்டு, அம்மா என்னம்மா டாடி எப்ப பார்த்தாலும் நியூஸை வச்சு காலையில இருந்து அறுக்கிறாரு, ஒரு ரிமோட்டை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சண்டையே வந்துருச்சுங்க. அந்த வீட்டம்மா என்ன பண்ணிடுச்சு, இவரு நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மொபைல் போன்ல நாடகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது எப்படி போகுது பாருங்க. தயவு செய்து கணவர் மாறும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, வீட்டுக்கு வந்தா பொழுது போகல வெட்டியா உட்கார்ந்துருக்கானா டிவி ஆன் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்ப நம்ம வெட்டியா இருக்கிறோமோ அங்க டிவி ஆன் பண்ணிக்கணும்.
அது ஒரு சில பேர் தான் எப்பவும் வெட்டியா இருப்பாங்க. 12th படிக்கிறா வெட்டியா இருப்பாளாம். யாரா டீச்சர் பார்த்துட்டு இருப்பாங்களா? லிங்க் பண்ணி அனுப்பிச்சுடுறேன் நான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க தனித்துக் கொள்வதற்கு நான் ஒரு வழிமுறையை சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்க வீட்டு பிரச்சனைகளை நீங்களே தீர்மானித்து நீங்களே சமாளிச்சுக்கலாம். சொல்லுவாங்க பெரியவங்க, உட்கார்ந்து பேசினாலே பிரச்சனை பாதி போகுது, முக்காவாசி போயிடும், முழுசா போயிடும். இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு தான் நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் பேசுறது இல்லை. ஒன்று டிவி பார்க்கறது, இல்லை ஃபோனை பார்க்கறது, அதை விட்ட லேப்டாப்பை பார்க்கறது, டேபை பார்க்கறது, கண்டது கிடுதெல்லாம் வந்து மனுஷனுடைய டைமை போக்கி வீட்டில் பிரச்சனை உண்டாக்கத்தக்கதான காரியங்கள் இப்போ உண்டாயிடுச்சு. பிள்ளைங்க பார்த்தா ஒரு பிள்ளை வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், சம்திங் இஸ் ராங் இன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் ஃபோனுங்க பக்கத்தில் நெருங்கி வரும்போது ஃபோனை தூக்கி செல்லுங்கம்மா அப்படின்னா என்னமோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேமரா என்ன பண்ணுங்க, நல்லா ஜூம் பண்ணி அவளை அப்படியே 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 லைட்டை போட்டு பார்க்கணும். அல்லேலூயா. இது உண்மையிலே சொல்லுகிற ஒரு காரியம் அது. அதனால தயவு செய்து நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒளிவும் மறைவு இருக்காது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தாலுமே நீங்க ஃப்ரெண்டா ஓப்பனா உட்கார்ந்து பேச கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அந்த லெட்டர் எங்கேயும் ஒரு பக்கம் இருக்கும், மறைச்செல்லாம் வைக்க மாட்டா. லெட்டர் எங்க இருக்கும் பார்த்துட்டு, ஏய் என்ன இது அப்படின்னா, அது ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தாமா, ஏன் படிச்சுக்கமா அப்படின்னு போயிடுவா. அது பெருசாவே தெரியாது. பிள்ளைகள் பாவத்துக்குள்ள விழுந்து போக மாட்டாங்க. அவங்களை நீங்க காப்பாத்தலாம். எங்க பெருசா மறைந்து ஒளிவு போகுமா, பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் போட்டு அட்டி. அப்ப என்ன செய்வது? ஐயோ, கடிச்சு உள்ள போட்டு முழுங்கிருக்கு. அல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க வீட்டுல டாம் ஒருத்தருக்கான், ஜெர்மன் ஷெப்பர்ட். நல்லா பெரியவன் ஆயிட்டான். குட்டியிலேருந்தே என்னை பார்த்தா பயம். நான்சி சொல்லுவா, குச்சி ஒன்று வச்சிருப்பேன், அந்த குச்சை நான் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசா இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா நடுங்கிடுவாங்க. அந்த தோற்றத்தை பார்த்தேன். நல்ல உயரம், நீளம், வளர்ந்துட்டான். நல்லா 1.5 வயசு ஆச்சு. ஆனா அந்த குச்சி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த வாழை உள்ள சுருட்டிட்டு கொய் 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 கொய்க்கின்ட்டு உட்காந்துக்கும். இல்லைன்னா நேரம் நான்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கும். நேரம் அது வரவே வராது. நான்சியை பார்த்துட்டு அப்படியே அவள் பின்னாடியே ஒளிஞ்சு நிற்கும், அடிச்சு விடுவோன்னு சொல்லி. சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் குச்சி வச்சு அடிக்காதீங்கப்பா. அடிச்சா இவனெல்லாம் வந்து கொஞ்சம் பெரியவனாயிட்டானா மதிக்க மாட்டான். அல்லேலூயா. 1.5 வயசு, அது குட்டி. ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஜாக்கி ஒரு 4 ஜாக்கி சேர்த்து வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். 3 ஜாக்கி 4 ஜாக்கி சேர்த்து வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது சொல்லுவா, குச்சி காட்டி மிரட்டுங்க, அடிக்காதீங்கன்னு. நான் பார்த்தேன், அடிச்சா கொஞ்சம் திமிட்டு வர மாதிரி இருந்தது. குச்சி வச்சு மிரட்டி சவுண்டு, ஏய் உட்காரா அப்படின்னா போதும், உட்காந்துக்குவோம். இப்ப அந்த மிரட்டல் ஊட்டலையே போதும். இதுதான் நம்ம பிள்ளைகிட்ட செய்ய வேண்டும். இதை செய்யணும்னா தான் நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. செய்வீங்களா? ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாளாவது, வீடெல்லாம் கட்டுறீங்க, நிறைய ரூம்ஸ் இருக்குது, பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. பிஸி மேன் தான். காலையில் ஓபன் பண்ணா கொச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு செல்ஃபி, அங்கிருந்து ஊருக்கு போயிட்டாரு. பிஸி மேன் தான். ஆனாலும் நீங்க முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளோட யஸ்வந்த பிடிச்சி உட்கார வைங்க. போனெல்லாம் தூக்கி பேன் பண்ணுங்க. சொல்லிடுங்க, போனை வச்சுட்டு இந்த சர்க்கிள்குள்ள வரக்கூடாது சொல்லிடுங்க ஓப்பனா. இது நல்ல பழக்கம். அவர் ராஜானா நீங்க ராணி. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, நீங்க யார் நீங்க ராணி. ராணி பேச்சையும் தேசம் கேட்கணும். இன்னைக்கு ராணி பேச்ச கேட்கறது தான் இல்ல தேசம். யாரு தேசம் தெரியுமா? இவங்க தான் தேசம். குட்டீஸுக்கு தான் தேசம். இன்னைக்கு ராஜாவுடைய பேச்ச கேட்கிற ஆட்கள் ஏன் ராணி பேச்ச கேட்கல? ஒரு சில விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா நீங்கள் இருப்பது இல்லை. அல்லேலூயா. கட் அண்ட் ரைட்டா இருங்க. சாப்பிட்றதுக்கு நீ ஹாலுக்கு தான் வரணும், டைனிங் ரூமுக்கு தான் வரணும். டேபிள் இருந்தா டேபிள் உட்கார வைங்க. போன் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இல்லையா,
கீழே உட்கார வைங்க. கீழே உட்கார்ந்து நீங்க பரிமாறி எல்லாம் சேர்ந்து பரிமாறி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசி பாருங்க. உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஏன்னா இயேசு இடத்துல என்ன சொல்லுகிறார்? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் எப்படி தெரியுமா பார்க்கறான்? மொபைல் போனை பார்க்கறான், டிவியை பார்க்கறான், முகத்தை பார்க்கறான். ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பசி, ஃபாஸ்டிங்ல தான் வருவோம், ரொம்ப பசி, பப்ஸ் சாப்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு இந்த பொண்ணு உட்காந்துருக்கு இல்லைங்களா, கண்டுபிடிச்சிச்சு. வந்து ஒரு 6 மாசம் இந்த ஆமா இங்கேயா இல்லை அந்த வீடு நினைக்கிறேன்ல, ஏதோ ஒரு இடத்துல இங்க மீசையில பப்ஸ் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒட்டிச்சு. நான் அவசரத்துல வந்துட்டேன். வந்தது இவன் கிட்ட வந்து போகுது பார்த்தா நான் யோசிச்சேன், அவ்வளோ பிரைட்டாவா இருக்கு என் ஃபேஸ், இல்ல அவ்வளோ அழகாயிட்டேன் இவன் பார்க்க அப்படின்னு நான் உள்ள யோசிக்கிறேன். சொல்லல, ஏதாவது வாய் கொடுத்தா வேற ஏதாவது பேசிட்டு போகும். இது மோசமா நான் யோசிக்கவே யோசிக்காது என்ன பேசுறோம்னு. இவகிட்ட அதிகம் வாய் கொடுக்க மாட்டேன், வேற எல்லா அப்படின்ட்டு வாய் கொடுக்கும். இவகிட்டையும் காவியா ஒரு பண்ணிட்டு வாயை கொடுக்க மாட்டேன், டப்புன்னு ஏதாவது பேசிடுங்க. ஏன்னா இவ்வளவு கிட்ட வந்து பாக்குறாளேன்னு பார்த்தா என்ன சொல்ல, பாஸ்டர் உங்க மீசையில பப்ஸ் ஒட்டி இருக்குது, பப்ஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னா. ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், இது விவகாரம் பிடிச்ச பிள்ளையா இருக்குதப்பா சாமி, இது மறைக்க முடியாதா. ஒரு சில நாட்கள் நாங்க பப்ஸை சாப்பிட்டுட்டு என்ஆர் பேக்கர்ல பப்ஸும் டீயும் சாப்பிட்டு பசியில வருவோம். நான்சி சொல்லுவேன், நான்சி கண்ணாடி ஓபன் பண்ணிட்டு வாயெல்லாம் தொடச்சுக்கோ, யாஸ்மின் இருக்கா கண்டுபிடிச்சிருவா, கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பேசு. அது மானத்தை வாங்கி விட்டு வந்த புள்ள. ஹல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷன் இப்படிதான் பார்ப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் சோர்வா இருந்தீங்க, சிரிக்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் மைண்டு வந்துருச்சு. ஓகே, மனுஷன் இப்படிதான் பார்ப்பான். ஆனா தேவன் சொல்லுகிறார், உங்க உள்ளத்தின் ஆழத்தை பார்ப்பேன்னு சொல்லி. மனுஷன் நீங்க செய்கிற காரியத்தை பார்த்து தப்பு கண்டுபிடிப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதற்காக என் பிள்ளை இந்த காரியத்தை செய்தான்னு சொல்லி அந்த தப்ப பார்க்க மாட்டாரு, அதுக்குரிய ரீசனை தேடுவார் ஆண்டவர். உங்களுக்கு வாய் வராது உங்க பையன்கிட்ட சொல்றதுக்கு, இல்லடா உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான்டா நான் சிரமப்பட்டு நான் ரேஷன் கடைக்கு போனேன், விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஆனா இயேசு சொல்லுவார், இல்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் அவங்க தன்னுடைய காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி. ஏன்னா அவர் உள்ளத்தை பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இது 2 வசனம் தான் தேவச்சனமே. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க அன்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்க மேல அன்பா இருக்கிறத நீங்க வெளிப்படுத்தி காட்டியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிலைச்சு ஆண்டவர் கொடுக்க முடியும். 2வது, ஒளிவு மறைவு இல்லாம ஆண்டவர்கிட்ட இருக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். அதே போல உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க ஒளிவு மறைவு இல்லாம இருந்தீங்கன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? என்ன செய்வாருங்க? அவ்வளவுதான், மூடி வச்சுட்டாங்க. என்ன செய்வார்? சத்தத்தை காணுமே, மூடி வச்சுட்டு பாருங்க. சொல்லுங்க இப்பவாது. என்னங்க இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், வேஸ்டா போச்சா? அன்போட இருப்பார் ஆண்டவர். உங்க வீட்லயும் பிரச்சனை வராது. யாராவது வெளியில சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பையன் அங்க பார்த்தனே அப்படின்டா, டேய் என்னடா இங்க பார்த்தாங்களாமா உன்னைய இந்த பக்கமா அப்படின்னு உங்க அப்பா கேட்காம என்ன செய்வாரு? தெரியும் என் பையன் சொன்னா இதுக்காக தான் வந்தான். யாருமே ஒரு மனைவியை கணவன் இடத்துல போட்டு கொடுக்க முடியாது, கணவனை மனைவி இடத்துல போட்டு கொடுக்க முடியாது, பிள்ளைகளை பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் இடத்துல போட்டு கொடுக்கவே முடியாது. நான் குள்ளநெறி வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு இடைவேளையும் கொடுக்க முடியாது. எப்ப தெரியுமா? நீங்க உட்கார்ந்து பேசி சாப்பிடும் போது. அல்லேலூயா. கார் வச்சிருந்தீங்கன்னா கார்ல லாங் டிரைவ் போங்க, லாங் டிரைவ் போங்க தயவு செய்து. அது பழக்கத்துக்குள்ள வாங்க. இப்படியே வீட்டுல செஞ்சேரியில் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. காருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வாகனத்தை கொடுப்பார். சாப்பிடும் போது பழகி கொள்ளுங்க. அதே மாதிரி கார் இருந்ததுன்னா எடுத்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த பைபாஸ்ல போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். போய் ஒரு 10 ரூபா டீ தான், கொஞ்சம் தூரம் போய் குடிச்சிட்டு வாங்க. மனம் விட்டு பேசி போங்கள். அங்க போகும்போதும் அப்படியே ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பார்,
பின்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு பக்கத்துல ஒருத்தர் போனை நோண்டிக்கிட்டு பக்கத்துல அப்படியே பேன் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? போனாலும் பேசுங்கள். ஆமென். அப்போ உங்க வீட்டுல சண்டை சச்சரவெல்லாம் குறையும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இது யாருக்காக நான் சொல்றேன்? உங்களுக்கு தாங்க பெனிஃபிட். இதை நீங்க தயவு செய்வீங்களா? ஜெபம் பண்ணுங்க, செய்ய முயற்சி இடுங்க. குட்டீஸ் வளரும் போதே செஞ்சிருங்க. அப்போ உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாயிட்டா பிடிக்க முடியாது. ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாவா? நம்ம உலகம் நம்ப முடியாது. இவன் உலகம் முடிஞ்சிச்சு. உங்க பிள்ளைகளுடைய உலகம் இனிமேதான் ஸ்டார்டிங். ஹல்லேலூயா. இன்னொரு யூத்து குட்டி இருக்கும்போது தயவு செய்து நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளையும் உங்கள் கணவரையும் உங்களுடைய உடைமைகளையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்க அப்பதான் முடியும். தேவனிடத்துல பச்சபாதம் இல்லாமல் ஒளிவு மறைவில்லாமல் பழகுங்கள். கர்த்தர் அப்பதான் உங்க மேல அன்பாய் இருக்கிறதை நீங்களும் உங்கள் ஊராரும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி செபிக்கலாமா? அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்துல இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல அன்பாய் இருக்கிறதை அனைவரும் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்வார் என்று சொல்லி இன்னைக்கு இந்த இயேசு உங்க மேல அன்பாய் இருக்கிறத இதோ அவர் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி செய்யணும். அப்படின்னா அவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் காணிக்கைகளை அல்ல. என் தேவ ஜனமே, உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் காசு பணம் பேரு புகழ கேட்கவே இல்லைங்க. இயேசு ஓப்பனா இரு. என் மகனே மகளே, உன்கிட்ட ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. என்கிட்ட நீ ஒளிஞ்சு மறைச்சு பேசாத. ஜெபத்துல உண்மையாயிரு. என்கிட்ட பேசுற காரியத்துல வாயின் வார்த்தையில உண்மையாயிரு. உள்ளத்தின் ஆழத்துல நீ உண்மையாய் இருந்தினாலே உனக்குள்ள கோபம் வராது, எரிச்சல் வராது, பிரச்சனைகள் வராது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். இரண்டாவதா, உங்க குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா எப்படி தேவனிடத்தில் இருக்கிறீர்களோ அதே போல ஒரு மனைவி கணவனிடத்திலும் ஒரு கணவன் மனைவியினிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் பகிர்ந்து கொள்வதற்கு பேசுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. சாப்பிடுற நேரமா இருக்கலாம், இல்ல வெளியே போகிற ஒரு நேரமா இருக்கலாம். அந்த டைமை நீங்க ஒதுக்குனீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க ஆலோசனை பண்ணி ஷேர் பண்ணீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு விடும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இந்த கிருபையை தாங்க. கேளுங்க லதா சிஸ்டர், சுரேஷ் பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வீட்டுக்காரன் தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க. நாங்களும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. சின்ன வீடு தான், அதுல சந்தோஷத்தை காணலாங்க. பெரிய வீடு அவசியமே கிடையாது. கார் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன இடத்துல இருந்தா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சார்லதா சிஸ்டர். இதோ உங்க வீட்டுக்காரர் வெளிநாடா போகலாம், ஆனா இருக்கிற நாட்கள்ல ஏசப்பா நாங்க லாங் டிரைவ் போயிட்டு இதோ எங்க குடும்பமா நாங்க சந்தோஷமா பேசி உமக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சகோதரி. இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க வளர்ந்து பெருசாகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பெருசாகிறதுக்குள்ள இன்னும் உங்க பிள்ளைகளை இதோ தேவ சமூகத்துல கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சியா இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சகோதரி. அதே போல நாரணாபுரத்துல வந்திருக்கிற சகோதரியே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஜெயக்குமார் பிரதருக்காக ஒப்பு கொடுங்க. இதோ எங்களோட இருக்கிறதே இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறாங்க, அங்க போயிடறாங்க இங்க போயிடறாங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க அழகா இருக்கலாம். தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. உங்க பிள்ளைகள் பெருசாகும் போது 2025 2030 வந்துடும். பெருசாகும் போது 2030 இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. அந்த டைம்ல நீங்க இப்பவே பழக்க வைத்தாதான் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பார்கள். உங்க பிள்ளைங்க உங்களுக்குள்ள இருப்பாங்க. தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுங்க சகோதரி. இன்னைக்கு ஒப்பு கொடுங்கம்மா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பங்களுக்காக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. முதலாவது, இயேசுவே, நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்பா. எதையும் ஒளித்து மறைத்து பேசக்கூடாது ஆண்டவரே. என் குடும்பத்துல எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் கணவனிடத்துல எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளிடத்துல எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நானும் எதையும் ஒளிச்சு மறைக்க கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்த குடும்பத்துல ஒளிவு மறைவு இல்லையோ அந்த வீட்டுல ஆசீர்வாதம் உண்டு. அந்த வீட்டுல சமாதானம் உண்டு. அந்த வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, பேரு புகழ் பணம் எதுவுமே இல்லைனாலுமே சந்தோஷம் இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா? இந்த வேதாகமத்தின் புத்தகம் தான். இந்த இயேசுவுடைய வார்த்தை மட்டும்தான். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவர்களை பலப்படுத்துவீராக, இவர்களை ஸ்திரப்படுத்துவீராக என்று சொல்லி இந்த வசனத்தின்படி என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீங்க பேசினதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா.